நாம் தமிழர் கட்சிக்காரங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் விஜய் பத்தி தான் பேசுவீங்களா? மே 18 இனப்படுகொலை நாள்ல கூட உங்களுக்கு விஜய் பத்தி தான் பேசணுமா இப்படின்னு டிவிக்கு ஆதரவாளர்களும் விர்ச்சுவல் வாரியர்ஸும் கேட்கறாங்க. மே 18 அன்னைக்கு அவரோட 1.25 மணி நேர பேச்சுல விஜயை பத்தி பேசினது வெறும் 5 நிமிஷம் தான். அதுவும் இனத்தை கொண்ட காங்கிரஸை முதுகு பின்னாடி ஏந்திட்டு வரீங்களேன்னு ஆதங்கத்துல உங்களோட செயல்பாடுகளை இனப்படுகொலை நாள் அன்னைக்கு விமர்சிச்சாரு. மீடியா, ரூட் மாஃபியா, விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவர் பேசின 5 நிமிஷத்தை எடுத்து 5 ரீல்ஸா பிரிச்சு 1 நிமிஷம் ரீல்ஸ் பார்த்து அரசியல் கத்துக்கிட்ட கூட்டத்துக்கிட்ட பரப்புறாங்க. இது திட்டமிட்டே பரப்பப்படுதுங்கிறது தெரியாம தாவைக்கு ஆதரவாளர்கள் அதை உண்மைன்னு நம்பிட்டு நம்மள்ட்ட கேள்வி எழுப்புறாங்க. மே 18 சீமான் அவர்கள் பேசின காணொலிய இந்த தாவைக்காரங்க முழுசா பார்த்துட்டாங்கன்னா தாவைக்கால இருந்து விலகி நாம் தமிழருக்கு மாறிடுவாங்க. ஆனா அவங்க அதை பார்க்கவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. சீமான் அவர்களோட வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு காது கூசுதுன்னு நினைக்கிறேன். நாம் தமிழரோட செயல்பாடை முழுசா பாருங்க. அரசியல் பேச ஆரம்பிச்சாச்சு. அப்போ எல்லாரோட செயல்பாடுகளையும் முழுமையா பார்த்துட்டு தான் கடைசியா உங்களோட கருத்தை தெரிவிக்கணும். 1 நிமிஷம் ரீல்ஸ் பார்த்து இல்ல. டிஆர்பிக்காக இந்த மீடியா விஜயை சாப்பிட்டியான்னு கேட்ட சீமான், விஜயை குளிச்சியான்னு கேட்ட சீமான், விஜயை தூங்குனியான்னு கேட்ட சீமான்னு இஷ்டத்துக்கு ஹெட்லைன்ஸ் போட்டு பரப்பிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பரப்பப்படுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ்ல இருந்து இந்த அரசியலை பாருங்க. சீமான் அவர்கள் பின்னாடி நிக்கிற கூட்டம் எப்பயுமே அவுட் ஆஃப் பாக்ஸ்ல இருந்து தான் சீமான் அவர்கள் பேசுறதே கேட்பாங்க. அவரோட கொள்கையில இருந்து கொஞ்சம் விலகினாலும் அவர் பின்னாடி இருக்கிற கூட்டம் நிக்காது. டிவிக்கு ஆதரவாளர்கள் எல்லாரும் என்னமோ உங்களை விஜய் ஹிப்னாடைஸ் பண்ண மாதிரி அவர் என்ன செஞ்சாலும் அதை கடந்து ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க. கடைசியா காங்கிரஸ் சேருது, அதுக்கும் ஆதரவு. அழிய போற காங்கிரஸை தூக்கி நிறுத்துறாருன்னு கூட தெரியலையா உங்களுக்கு? இதை கூட புரிஞ்சிக்க முடியலையா? அப்புறம் எங்களுக்கு உங்க மேல வன்மம்லாம் இல்ல. இவ்வளவு மயக்கத்துல இருக்கிற உங்களை எப்படி தெளிய வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. உங்க நிலைமை நினைச்சா எங்களுக்கு பாவமா தான் இருக்கு.